ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஜாலியாக இருக்கோம். அந்த ஜாலியாக இருக்கிறது எதனால தெரியுமா? வாங்கிட்டேன்டா மைக்கு. இனிமேல் யாராலையும் என் ஐடியா டிசேபிள் பண்ணிட்டானுங்க. ஒரே ஒரு டிஎம்கே வீடியோ போட்டேன் ப்ரொமோஷனுக்கு, தூக்கிட்டாங்க. சரி, ஓகே, இல்லைன்னா என்ன, யூடியூப் இருக்கு, அதை வச்சு குறைச்சிக்குவோம். என்ன வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஸோ ரொம்ப செம்ம ஹாப்பி. காரணம் சவுண்டு லைட்டாக கம்மியாங்க. காரணம் துபாயிலேருந்து வந்த என் அத்தைக்கு ஒரு நன்றி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் ரொம்ப நன்றிட்ட. நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சோன்னே இந்த 12,000 10,000 நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். அது வரையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன். வாங்கி கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஓகே தான். ஏன்னா நம்ம சோசியல் மீடியா இருக்கிறோன்னு தெரிஞ்சு வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப நன்றி. அது என்ன அன்பாக்சிங் பண்ணியோம். வாங்க அன்பாக்சிங் பண்ணுற வீடியோக்குள்ளே போவோம். ஐயோ, இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சேங்க, ஆனால் நடந்துருச்சுங்க. இங்கே இருக்குது ஐஃபோன், இது கொடுத்துருக்காங்க. ஐயோ சரியா இருக்கு. ஸோ சில பல எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்ப்போம். வாவ், லோகோ கார்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. அவங்களோட டீட்டெயில்ஸ் எப்படிலாம் மேனேஜ் பண்ணி எப்படிலாம் அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியாத லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இது உள்ளே இருக்கிறது போல் அக்சசரிஸ், நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இதெல்லாம் அப்படியே வரமாச்சிரும், இதையும் வரமாச்சிரும். இப்போது இதை உள்ளேருந்து எடுத்து அன்பாக்சிங் பண்ணுவோம். ஷோ, இதை பார்க்கும் போதே பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் தான் நான் பார்த்து வராங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களால் தான் நான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்மளும் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. ஹாலிலேண்ட் இருக்கட்டும். இது ஐஃபோனுக்கு இது இன்சர்ட் பண்ணுற அந்த இது ஆண்ட்ராய்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் மைக் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா, இதுக்கு கீழே தான் எல்லாமே ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் டிஸ்பேட்ச் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கே.
இன்னும் உள்ள என்ன இருக்கு? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. 2 கொடுத்துருக்காங்க. 2 மைக்குக்குன்னு நினைக்கிறேன். 2 கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது வந்து டாலர். ஓ செம்மையாக இருக்கே. $2 இருக்குது. $2 வந்து எதுக்குன்னா, சும்மா நம்மளால் ஷர்ட்டில் போட முடியல, ஒரு சீனாக கெத்தாக இருக்கணும்னா இந்த மாதிரி கழுத்தில் போட்டுக்கலாம். ஸோ கழுத்தில் போட்டு மைக்கை போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஹாலிலாண்டில். ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது? டிஎஸ்எல்ஆரில் பின் பண்ணுற மாதிரி ஒரு கேபிள். எப்படின்னா டிஎஸ்எல்ஆர்லேருந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு சூப்பர்பாக இருக்குது. அந்த இதை தொடும் போதே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டடான அந்த ஒரு இது தெரியுது. இருக்கு சார்ஜர் கேபிள், சி டைப் சார்ஜர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. சார்ஜ் எங்கே பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி போர்ட்டு. இதை வச்சு இதில் வந்து சார்ஜ் பின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மைக்கை எப்படி வந்து ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ வந்து நேற்று ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக மைக்கை வந்து ஆன் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு அந்த மைக்கை ஆன் பண்ணேன். ஸோ இப்போ வந்து அந்த மைக்கை வந்து ஆன் பண்ணி வெளியில் எப்படி சரௌண்டிங்கில் கேட்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க மைக்கை வந்து எடுத்துக்குவோம். இதோட டிரான்ஸ்மிட்டர், ஐஃபோனோட டிரான்ஸ்மிட்டர் எடுத்து ஆன் பண்ணிக்கலாம். இதுதான் ஹாலிலாண்டோட மைக். பார்த்துக்கோங்க, ரொம்ப நாள் ட்ரீம். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இப்போது ஆன் பண்ண கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து அட்டாச் பண்ணிடுவோம் நம்ம பட்டனில். இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சின்னு நடந்துருச்சு. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் போட்டு தான் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போது நம்மளே ஒரு செலிப்ரிட்டி ஆகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மஜாவாக இருக்கா? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண போகிறேன். இப்போது நாய்ஸ் கேன்சலேஷனோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கேமராமேனை இங்கேயே நிற்க வச்சுட்டு எவ்வளோ தூரம் நம்ம போனால் கேட்குதுங்கிறத பார்ப்போம். ரேடியஸ் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் போயிட்டோம். அப்போயும் கேட்குதா என்னங்கிறது தெரியல. ஸோ இன்னமும் போயிட்டே தான் இருக்கோம். ஸோ இன்னமும் உங்களுக்கு கேட்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சின்ன கொஞ்சம் தூரம் போவோம். இன்னமும் என் வாய்ஸ் கிளியராக கேட்குதா? ஸோ கேட்கும்னு நம்புகிறேன். ஸோ அதில் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நான் படிக்க கிடையாது. போட்ட ஆர்வத்தில் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட போட்டு காமிக்கணும் ஒரு ஆசை. ஸோ இதை பற்றி என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி தெளிவாக என்னால் வீடியோ போட முடியல, ஏன்னா எனக்கு இதை பற்றி அவ்வளோக்கு தெரியாது. எனக்கு வீடியோ எடுக்கணும் இதை வச்சு, அவ்வளோதான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் போடுறேன். அது வரையும் ஐமி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வியூஸ் நம்ம அக்கௌண்ட்டில் போயிட்டு தான் இருக்குது, நிறையவே போகுது.
ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ மறக்காமல் என்னோடய ஐமி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை, டாட்டா.